இது யாருப்பா நம்ம சைக்ராஸோட வீடியோவா நீங்க எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போனோம்னே பாருங்களேன், எந்த இடத்துல பார்த்தாலும் ஃபுல்லா நம்பர்ஸ் மேல நம்பர்ஸா, பெரிய பெரிய நம்பர்ஸா இருந்துச்சு. சரி, பழைய வீடியோ ஒரு 100க்கு மேல போச்சு, அது எவ்வளவு போச்சுன்னு வந்து பார்த்தா 199, அதாவது 200 கிட்ட போயிருச்சுங்க. எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? என்னடா போயும் போயும் 200 வியூஸ் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். மிஸ்டர் பீஸ்டோட வீடியோ எல்லாம் பார்த்திருக்கியாடா? 101 மில்லியன்ல, 119 மில்லியன்ல, 389 மில்லியன்ல, 554 மில்லியன்ஸ்ல வியூஸ் இருக்கு. நீ அதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவேன் நீங்க கேட்கலாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ புதுசா ஆரம்பிச்ச ஒரு சேனலுக்கு ஒரே வீடியோல 200 வியூஸ் வந்திருக்குன்ற ரொம்ப பெரிய விஷயங்க. அது மட்டும் இல்ல, நான் போய் மத்த சாட்ஸ்ல போய் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பாக்குறேன், 500 கிட்ட தொட போதுங்க வியூஸ். அந்த சந்தோஷத்துல தான் இன்னைக்கு நம்ம பார்ட் 2 பண்ண போறோம். எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நீங்க ஃபர்தரா வீடியோல பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த எனிமே நம்ம அடிப்போம்னு சொல்லிட்டு மேல ஸ்ப்ரே அடிச்சு இங்க எனிமே வந்து என்ன எங்க போனானே தெரியலங்க, மாமா மறந்துட்டான். சோ வித்தவுட் ஃபர்தர் ado வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So hey hello guys, welcome back to my YouTube channel. You're watching Cycrox and I am Manas. So let's get into the video now. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன பாத்தீங்கன்னா part 2 of trying out top chat games. அச்சச்சோ, இன்ட்ரோ மறந்துட்டோமே. எடிட்டர் அதுக்கு கொஞ்சம் அட்டாச் பண்ணி விடுங்க. ஸோ அன்னைக்கு பிஜிஎம்ஐ லாண்டு போர் அடிச்சதுனாலையும் கண்டென்ட் இல்லாத காரணத்தினாலையும் வேற ஏதாவது கேம்ஸ் ட்ரை பண்ணி நம்ம யூடியூப்ல போட்டு பார்ப்போம், அப்படி ரீச் வந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற பிளான்ல தான் நம்ம அந்த வீடியோ சொல்லப்போனா எடுத்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நான் தெளிவாவே முடிய போது சொல்லியிருந்தேன், இந்த வீடியோக்கு ஒழுங்கா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் வந்துருந்துச்சு அண்ட் இதுக்கு ரீச் ஒழுங்கா போயிருந்துச்சு யூடியூப்ல அப்படின்னா நம்ம நிச்சயமா அவங்களுக்காகவே பார்ட் 2 பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள டைரக்டாவே கான்டாக்ட் பண்ணி ப்ரோ தயவு செஞ்சு நீங்க எங்களுக்காக பார்ட் 2 பண்ணுங்க, நீங்க பிஜிஎம்ஐயும் கண்டினியூஸா போடுங்க, அதே நேரத்தில் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல இருக்கிற கேமிங் கண்டென்ட் மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கு ப்ரோ, தயவு செஞ்சு இதுல பார்ட் 2 பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிட்ட பர்சனலா கேட்டுக்கிட்டனால இந்த வீடியோ அவருக்காக ப்ரோ. ஷவுட் அவுட் டு தட் ஒன் சப்ஸ்கிரைபர். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அப்படி பார்க்க போற முதல் கேம் பேர் தான் சப்வே பிரின்சஸ் ரன்னர். இதை பத்தி உங்களுக்கு எதுவும் சம்மரி தரணும் அவசியம் இல்ல. சப்வே சர்ஃபர்ஸ், ரன்னிங் பேட், சப்வே ஹீரோ ரன் அண்ட் ஹீரோஸ் ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கேம்ஸ் நீங்க ஆண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். எவ்வளவு பழமையான கேம் பாத்தீங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ் ரெண்டு டைப்பா வேற கேம்ஸ் அவங்க ஜான்ரை மாத்த ட்ரை பண்ணிட்டாங்க. இது சப்வே சர்ஃபர்ஸ் இல்லாம வேற பேர்ல இருக்கனால சோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, ஃபைனலி கேம்குள்ள லோடா வந்துருச்சு. ஆனா பரவாயில்லைங்க, ஒரு விஷயத்துல மட்டும் சொல்லலாம், சப்வே சர்ஃப் அளவுக்கு ரொம்ப நேரம் லோடிங் ஆகும், லேட் ஆகுது, உடனே லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட லாபி ஏரியான்னு வச்சுக்கலாமா? ஓகே, இதுதான் லாபி ஏரியா. இந்த இடத்துல எப்பயும் போல நம்ம பையன் நிற்கிறான். என்ன தலைவர் ஸ்ப்ரே பிடிக்காம நிற்கிறாரு. அண்ட் ஆக்சுவலி ஏன் தரல, சும்மா போஸ்ட் கொடுத்து பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருந்த பொண்ணு போய் அந்த போலீஸ்காரர் துரத்துறாரு. மற்றபடி அதே தாங்க டுட்டோரியல். கீழே இறக்கு, மேலே ஸ்லைட் பண்ணா குதிப்பான், லெஃப்ட் ஸ்லைட் பண்ணா லெஃப்ட் போவான், ரைட் ஸ்லைட் பண்ணா ரைட் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பரமா ஒன்று சொன்னான், ஸ்லைட் ரைட் டு கிளைம்ப் ஆன் வால்னு. பார்த்தோம் நிஞ்சா டர்ன் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் இறங்கி அதே தான் லெஃப்ட் திருப்பு, ரைட்டு திருப்பு, டபுள் டேப் பண்ணா ஹவர் போர்டு வரும், கூச்சு ஓடு அப்படின்னாப்ல. ஹவர் போர்டை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளவு மெமரிஸ் தெரியுமா? நம்ம 300 ரூபா கொடுத்து எத்தனை ஹவர் போர்ட்ஸ் வாங்கியிருப்போம் நம்ம சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த ஹவர் போர்டை கிராஷ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அதுவும் நடந்துச்சு. நடந்தோம் ரிவைவ் ஆயிட்டாப்ல. மறுபடியும் இங்கே ஓடி வந்து ஹச்சுன்னு இருந்துச்சு, அதையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற புது சர்வீஸ் ஆஃப்ல அது ஒரு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் மற்றதெல்லாம் அதே மாதிரி தான், ட்ரெயின் மேலே ஓடுறது, நடக்கிறது, குதிக்கிறது, உருள்றது எல்லாமே அதே தாங்க இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இந்த டோல்கேட் இருந்துச்சு. என்னடா டோல்கேட்னு உள்ள போய் இடிச்சா டெலிபோர்ட் ஆக்கி விட்டாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம டிராபிக் உள்ள ஒரு சிட்டி கொண்டோம். இந்த சிட்டில ஓடுறோம் குதிக்கிறோம், உருள்றோம் அப்படின்னு சொல்லி மாத்தி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சில விஷயங்கள் மாறாட்ட இருந்தாலும் பல விஷயங்கள் இந்த கேம்ல மாத்தி இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் கேம் பிளே நீங்களே கொஞ்சம் பாருங்க. அதே 3, 2, 1 அண்ட் எக்ஸெட்ரா சப்பே சப் தான் மொத்தத்துலயும் காப்பி. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அதே ரயில்வே ட்ரெக்ஸ்ல ஓடாம டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ல ஓடாம நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ குட் கேம். அண்ட் பாருங்களேன், அந்த ஹாப்பர் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுக்கு பதிலாக நம்மளுக்கு எப்படி ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குல்ல. மற்றபடி ஆனால் அதே செஸ்ட் கிரியேட் பண்ணுறது, திடீர்னு ஒரு அப்டிகல்ஸை தாண்டுறது, அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஹூப்பர்லேருந்து குதிச்சு போகிறது, ட்ரெயின் டு ட்ரெயின் குதிக்கிறது, ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் அப்படியே பழைய மாதிரி தான் இருக்கு. ஸோ ஐ வில் கிவ் இட் அ 5 out of 10. அண்ட்
அடுத்து அப்படியே ஓடும்போது என்னடா பள்ளம் இருக்குன்னு பார்த்தா கீழே ஓடுனா சீவேஜ்குள்ள ஓடி வந்துட்டோம். என்னடா சீவேஜ்ல ஓடுறோம் ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு. அப்புறம் தாங்க ஞாபகம் வருது, இது வந்து டெம்பிள் ரன்ல ஆடும் போது வந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெம்பிள் ரன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ எந்திரிக்கும், திடீர்னு வரும், திடீர்னு நெருப்பெரியும், திடீர்னு வந்து நம்மளை இடிக்கும், திடீர்னு காத்தடிக்கும், திடீர்னு கதவு திறக்கும், திடீர்னு கதவு மூடும், திடீர்னு நம்மளை அடிக்க வரும். அந்த மாதிரி டிஃப்ரெண்டான அப்டக்கிள்ஸ் வந்து டெம்பிள் ரன் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நம்மளுக்கு கேம் ஓவர் ஆயிடுச்சு. சரி சேவ் மீன் தராங்க, அவ்வளவுதான் கதை முடிஞ்சு. அதே மாதிரி டைமண்ட் கேட்கறாங்க, ஆடு இதுக்கு வரலாம் சந்தோஷப்பட்டே கேவலப்படுத்திட்டாங்கப்பா. ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்கடா, ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க குமாரா. Emotional damage. சரி விடுங்க, ஆடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா கேரக்டர்ஸ் பார்க்க வந்தோம். அங்கேயே வந்து பார்த்தா பிளாட் இருக்காப்ல, நிஞ்சா இருக்காப்ல, நம்மளுடைய ஜாம்பி கேர்ள் இருக்காப்ல, இந்த மாதிரி நம்ம சப்வேசப்ல பார்த்த நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க. கவர் பேர்ட்லயும் நம்ம பார்த்த அலாவுதீனோட கார்பெட் மாதிரி தாங்க எல்லாமே இருந்துச்சு, வேற எதுவும் வித்தியாசமா இல்லைங்க. சரி ஓகே, என்னதான் ஒரு ஆடை போட்டு மனசு லைட்டா துன்படுத்திருந்தாலும் கேமோட கிரியேட்டிவிட்டியான வேற லெவலுங்க. 3 மேப் வச்சுக்கிட்டாங்க ஒரே கேமுக்குள்ள. சரி வாங்க அடுத்த கேம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கேம் குதிக்கிறோம். ஸோ அடுத்த கேமோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல் மேட்ச். சரி இந்த கேம் பத்தி உங்களுக்கு இன்ட்ரோ தர தேவையில்லை, இந்த கேம் பத்தி நீங்க நிறைய விளாண்டுருப்பீங்க. இந்த ஸ்கிரீன்ல ஒன்று விளாண்டுனா கூட உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கேமை பத்தி. சரி வாங்க இந்த கேம்குள்ள போய் எப்படிதான் இருக்கு அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் ஏத்தணும். சரிதான் டிஃப்ரெண்டா இருக்கும் ட்ரை பண்ணோம். ஆனா நீங்களே பாருங்க. கடுப்பான நம்ம சரி கேண்டி கிரஷ் விளாண்டவங்க எல்லாம் தெரியும் எத்தனை லெவல்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ கேஸ்டில், த்ரோன் ரூம், டைனிங் ரூம், கார்டன், லைப்ரரி, பூல், பெட்ரூம், மியூசிக் ரூம், Day 2. டார்க் கிச்சன், பாத்ரூம், லிவிங் ரூம், ஜென் கார்டன், கிளாக் டவர், மஷ்ரூம், Day 3. மியூசியம், அப்சர்வேட்டரி, காரேஜ், ஸ்கெட்ச் கார்டன், டீ ரூம், ஆக்வா ரூம். போங்கடாடே. One eternity later. ஸோ ஃப்ரீ டைம்ல பசில் முடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேண்டி கிரஷ்ல ஆடுற தாய்மார்கள் அண்ட் தந்தையார்கள் தயவு செஞ்சு இந்த கேம் விளாடலாம். நான் போகிறேன். தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு எண்ட் த வீடியோ. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் கைஸ் லைக் மை வீடியோ. அண்ட் இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதோ ஒரு பார்ட் பிடிச்சிருக்கு. அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அண்ட் பழைய சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காம லைக் போட்டுருங்க. இல்லைன்னா நான் சாபம் விடுறேங்க. நீங்கள் வாங்க போகிற அடுத்த மொபைலில் இந்த மாதிரி மட்டத்தனமான கேம்ஸ் இன்ஸ்டால இருக்கணும்னு சொல்லி அப்ப நான் வேண்டிக்குவேன் பார்த்துக்கோங்க. அதனால தயவு செஞ்சு ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டீங்கன்னா புண்ணியமா போகும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அண்ட் யூ வாண்ட் மோர் ஆஃப் இட் அண்ட் யூ வாண்ட் வாட்ச் மோர் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் லைக் திஸ் அப்படின்னா தயவு செஞ்சு கோ அண்ட் கமெண்ட் யுவர் செல்ஃப் அண்ட் சே பார்ட் 3 இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் நான் எப்பயும் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ பார்த்தேன்னா நிச்சயமா உங்களுக்கு பார்ட் 3 ட்ரை பண்றேன். அண்ட் இன் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஐ எம் திங்கிங் அபவுட் மேக்கிங் சம் நியூ வீடியோஸ் லைக் யோசிச்சிருக்கேன். அது நீங்க பாப்பீங்க இனிமே. அபார்ட் ஃப்ரம் கேமிங் இதே மாதிரி மாண்டேஜஸ் போட்டுக்கிட்டே நம்ம பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி அந்த மாதிரி டிஃப்ரெண்டா தான் ட்ரை பண்றோம்னு இருக்கும். நீங்க இதெல்லாம் பார்க்கணும், இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும், நம்ம கண்டென்ட் என்ஜாய் பண்றீங்க, இல்ல நீங்க பிஜிஎம்ஐ நிறைய விளாடுவீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்மளும் கொஞ்சம் பிஜிஎம்ஐ வெட்டரன் தான். ஸோ அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மள என்னென்னலாம் முடியுமோ நம்ம இந்த சேனல்ல அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ண போறோம். அண்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனல் எல்லாத்தையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.